வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டாடா நெக்ஸன் ஈவி மெயின்டெனன்ஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஏன் மெயின்டெனன்ஸ் ரிவ்யூ, யூசர் ரிவ்யூ கிடையாதா அப்படின்னா கிடையாது. ரீசன், எத்தனையோ யூடியூபர்ஸ் ஆல்ரெடி போட்டுட்டாங்க யூசர் ரிவ்யூ. மெயின்டெனன்ஸ் ரிவ்யூ பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கும்போது என்னென்ன கவனம் செலுத்தணும், எதில் கேர் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் பைக்கு வாங்குறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய விஷயங்களை மட்டும்தான் நான் சொல்லியிருப்பேன். மற்றபடி நான் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன். இந்த மாதிரி விஷயங்கள் பாருங்கள். அதே மாதிரி நான் என்னென்ன செஞ்சுருக்கேன் அதையும் காட்டுறேன். ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்காக என்னென்ன செஞ்சுருக்கேன். கோக்ரீன்னு வெறும் வாயால் பேசுகிறத விட்டுட்டு மற்ற விஷயங்கள்லையும் கவனம் செலுத்தணும். அதையும் இந்த வீடியோவில் தொகுத்துருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவு கவர் பண்ணுறேன். வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்க சான்ஸ் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது அதோட சார்ஜர். அந்த சார்ஜரை எந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க, நம்ம எதில் எல்லாம் கேர் பண்ணணும், அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னன்னா, லீக்ரன் பிராண்டோட டாடா நெக்ஸன் ஈவிக்காக தனியே டிசைன் பண்ண ஈவன் கார் கூடயே வர்ற டிபி பாக்ஸ். இது ரொம்ப முக்கியமானது. நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணுறது. இது நான் இன்ஸ்டால் பண்ண சப்ரை ஆர்சிசிபி வித்து லைட்னிங் ப்ரொடெக்ஷன் அதோடு இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா சார்ஜ் ஃபுல்லாகிருச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக் கட் ஆகுற மாதிரி செட்டப்பு பண்ணியிருக்கும். இதில் கம்பெனி கொடுத்துருக்குற டிபி பாக்ஸில் நம்ம எக்ஸ்ட்ரா பாதுகாப்புக்கு என்ன பண்ணணும், ஆர்சிசிபி ப்ளஸ் எம்சிசிபி ப்ளஸ் லைட்னிங் ப்ரொடெக்ஷன். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எப்பவும் சரி ஈவி கார்களுக்கு நம்ம செப்பரேட்ரி கண்டிப்பாக எர்த்து பார் அடிக்கணும். தனியாக அடித்து கொண்டு போய் கனெக்ட் பண்ணணும். ஏன்னா அதோட டிசைனே எர்த் இருந்தால் தான் சார்ஜ் ஏறுற மாதிரி டிசைனே பண்ணியிருப்பாங்க. அந்த சார்ஜர் அந்த மாதிரி தான். அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது, நம்ம கோக்ரீன்னு பாயால் பீத்தக்கூடாது. நம்ம ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குகிறோன்னா அதுக்கு சோலார் கண்டிப்பாக போடணும். போடலைன்னா நீங்கள் கோக்ரீன்னு சொல்கிறதுல ஒரு மீனிங்கும் கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம இந்திய கவர்மெண்ட்டு இது வரைக்கும் கோல் எரித்து தான் மின்சாரம் தயாரித்து ஒவ்வொருத்தருக்காக கொடுக்குறாங்க. அதே மாதிரி அட்டாமிக் பவர் வழியாகவும் கொடுக்குறாங்க. ஈவன் காற்றாலையால் கொடுக்குறாங்க. ஆனால் மெஜாரிட்டி இன்றைக்கும் கோல் எரிச்சிட்டு தான் கொடுக்குறாங்க. அந்த கோல் எரிக்கும்போது மாசு ஏற்படுதான்னா ஏற்படுது. ஸோ நீங்கள் சோலார் வழி போனீங்கன்னா மாசு கொஞ்சம் கம்மியாகும். அதனால தான் நம்ம சோலார் கண்டிப்பாக ஒரு வீட்டுக்கு நீங்கள் ஈவி வாங்குறீங்கன்னா சோலார் ஆன் கிரிட்டு கண்டிப்பாக நீங்கள் போடணும். அது போட்டால் என்ன பயன் அப்படின்னு இந்த வீடியோவிலேயே அப்படியே வந்துட்டுருக்கும், வரிசையாக வந்துட்டுருக்கு. ஒவ்வொன்றா நீங்கள் கேட்டு என்னால் முடிஞ்ச அளவு நான் இதை தொகுத்துருக்கேன். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது நான் ஆல்ரெடி போட்டிருக்க செட்டப்பு. என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் எப்படிப்பட்ட செட்டப்பு போட்டிருந்தேன்னு. அந்த செட்டப்பை மாற்றிட்டு புதிய செட்டப்பு 10 feet எக்ஸ்டெண்ட் பண்ணி புதிய செட்டப்பில் நம்ம சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துக்குங்க எந்த மாதிரி போட்டிருக்கேன்னு. இது லாங் ஷாட்டு நான் எடுத்தது. நீங்கள் பாருங்கள் வீட்டுக்கு மேலே எந்த மாதிரி போட்டிருக்கோம் அப்படின்னு. இந்த லாங்கிடியூடு லேட்டிடியூடு எல்லாமே பார்த்து தான் நம்ம ஒவ்வொன்றும் பண்ணுறோம். என் வீட்டுக்கு அமைப்புக்கு என்ன சரின்னு பட்டதோ அதை நான் செஞ்சுருக்கிறேன். அதுக்கான இன்ஸ்டாலேஷன் தான் நீங்கள் பார்க்குறது. நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் சின்ன சின்ன கிளிப்ஸ் தான். இதெல்லாம் பேசுகிறதுக்கு பெரிய அளவில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பல மாடலில் வியூ பார்க்குறீங்க, அவ்வளவுதான்.
வீட்டில் வேலை பார்க்கும்போது எடுத்த ஒவ்வொரு நாளோட வீடியோ கிளிப்ஸ் தான் இது. இந்த மாதிரி செட்டப்பு போட்டு தான் நான் என்னால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் நல்லதாக பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்துட்டு சோலார் பேனலை க்ளீன் பண்ண வேண்டியது வரும். அந்த சோலார் நமக்கு மேலே ஏறி தான் க்ளீன் பண்ணணும். அந்த டைமு நமக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. அதனால் அது கணக்கு பண்ணி தான் பண்ணுறோம். நம்ம நண்பர்கள் வினீஸு, அப்புறம் ஸ்ரீஜித்து, அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, லோக்கல் ஃப்ரெண்ட்ஸுங்க, அவங்க எல்லோரும் சேர்ந்து தான் இந்த வேலையை பார்த்தது. இப்போ ஸ்ரீஜித் வந்துட்டு சோலார் பேனல் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஒவ்வொரு செக் பண்ணும்போதும் இண்டிவிஜுவலாக வந்துட்டு எத்தனை வால்ட்டு, எத்தனை வாட்ஸு, எத்தனை ஆம்ஸு கிடைக்குதுன்னு ஒவ்வொரு பேனலையும் நாங்கள் செக் பண்ணி டிஃபெக்ட் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தான் பேனலை வந்து கனெக்ஷன் நம்ம கொடுப்போம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு பார்த்துருந்தா புரிஞ்சிருக்கும். இது நான் தான், இந்த வீடியோவில் இருக்கிறது நான் தான். சுற்றி உங்களுக்கு காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னால் முடிஞ்ச வியூஸ். இது ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன், சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் உள்ள வீடியோ தான் இது. இது உங்களுக்கு பார்த்தா எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன், கரெக்டாக நம்ம சோலாரோட ஆங்கிள் எல்லாமே கரெக்டாக தான் பார்த்து பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இன்ஸ்டாலேஷனுக்கு எம்சி ஃபியூஸு அது எல்லாமே நம்ம போட்டிருக்கிறோம். நம்மளால் முடிஞ்ச அளவு இது நல்ல ப்ராப்பராக தான் பண்ணியிருக்கிறோம். இது ஒவ்வொரு இதில் 3 சீரியஸ் கொடுத்துருக்கோம். இது ஆஃப் கிரிட்டோடதை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது இந்த ஆஃப் கிரிட்டுக்கு 3 சீரியஸாக 3 பேனல் 3 சீரியஸாக கொடுத்துருக்குறோம். இது வந்துட்டு டீட்டெயில்டு வீடியோ எல்லாம் கிடையாது. அதே மாதிரி இது வந்துட்டு ஆல்ரெடி வேலை பார்க்கும்போது உள்ள கிளிப்ஸு. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி எடுத்துருக்குறோம். அதை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் காட்டுறது. நீங்கள் 100% இதை தான் ஃபாலோ பண்ணணும்னு அப்படியெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். இன்றைக்கி அந்த இடத்துல எந்த மாதிரி இருக்குது, இப்போ மேலே வந்து சீட்டு போட்டு நம்ம சோலார் பேனல் அமைச்சோம். அதுக்கு கீழே என்னென்ன பண்ணியிருக்கோம், நம்மளால் முடிஞ்ச அளவு எக்ஸோட்டிக் பேர்ட்ஸாக வளர்த்தலான்னு ஒரு பிளான் பண்ணி அதையும் நம்ம வளர்த்திட்டு இருக்கிறோம். அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. என்னால் முடிஞ்ச அளவு சின்னதாக ஆரம்பிச்சிருக்கிறோம். நம்ம மன நிம்மதிக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்கள், உங்களுக்கும் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும் வீடியோஸு பார்க்கும்போது. அதுக்காக தான் இதெல்லாம் இடையில இந்த கிளிப்ஸ் எல்லாம் இன்பில்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்துட்டு எடிட் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இல்லாத காரணத்தால் 1-2 பிழைகள் இருக்க சான்ஸ் இருக்குது. அதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணியோ ஸ்கிப் பண்ணாமையோ இல்லை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் பார்த்துக்குங்க. என்னால் முடிஞ்ச அளவு தெளிவாக தான் நான் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு கிடைச்ச டைமில் இதை தான் பண்ண முடியுது. ஓகே, நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கூடு எல்லாம் நம்ம பண்ணி வைக்கிறது நமக்கு நல்லது. ஃப்யூச்சரில் வந்துட்டு பல விஷயங்கள் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இது வந்து பேட்ரி இன்ஸ்டாலேஷன். இது 8 பேட்ரி 96 வால்ட் இன்வெர்ட்டர் வாங்கியிருக்கேன், 6000 வாட்ஸு. அதனால் அதுக்கு 8 பேட்ரி சீரியஸாக கொடுக்கணும். இது வந்துட்டு சார்ஜ் கண்ட்ரோலர் மேக்ஸ் ஸ்கை ப்ளூ தான் இந்த வாட்டியும் வாங்கியிருக்கேன். 96 வால்ட்டு 4500 வாட்ஸ் வரைக்கும் பேனல் கொடுக்கலாம். பார்ப்போம் எந்த மாதிரி இருக்குதுன்னு. அப்புறம் இன்வெர்ட்டரை கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். டெம்பரவரி அப்சர்வேஷனுக்கு ஓடிட்டுருக்கு.
ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஏதாச்சும் ஃபால்ட் இருக்கா எல்லாமே பார்க்கணும்ல, அதுக்காக ரன் பண்ணிகிட்ருக்குறோம். அத்தியாவசிய தேவைக்கான எல்லா லோடுகளையும் நம்ம ஆஃப் கிரிட்லேயும், எமர்ஜென்சி யூஸ் கிடையாது ஹெவி லோடு அந்த மாதிரி உள்ளது எல்லாமே ஆன் கிரிட்லேயும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டாட்டா நெக்ஸானுக்கு ரொம்ப ஈவிக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க கம்பெனி தரப்புலேருந்து. ப்ரைம் அப்டேட்டுன்னு முழுக்க ஃப்ரீயாக பண்ணியிருக்காங்க. அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எந்த மாதிரி நம்ம ரீஜன் பிரேக் எல்லாம் வந்து செட் பண்ணுறது அப்படின்னு. இது வந்து ரொம்ப என்னால் முடிஞ்ச அளவு தெளிவாக பண்ணியிருக்கேன். அதை தான் இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லாம் ஒரே வீடியோவில் தொகுத்து கொடுத்தா நீங்கள் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. எனக்கு இருந்து எடிட் பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் பத்தலை. அதனால் இதெல்லாம் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணுறவங்க தேவையில்லாதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இது இப்போ இந்த கிளஸ்டரில் இருக்கிற பட்டனை நம்ம அமுக்கிறோம். இதில் தான் வந்துட்டு ரீஜன் பிரேக் வந்துட்டு எந்த லெவலில் போடணும் அப்படிங்கிறதும் ப்ளஸ் குரூஸ் கண்ட்ரோலும் இதில் தான் கொடுத்துருக்கு. நான் வந்துட்டு ஒவ்வொரு டோக்கிள் சுவிட்ச் அந்த சென்டரில் இருக்கிறது தான் ஓகே பட்டன். சைடில் இருக்கிறத நீங்கள் மாற்றினீங்கனாலே முன்ன பின்ன அந்த 2 ஏரோவை நீங்கள் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு தான் வந்துட்டு நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது. அது நீங்கள் பார்த்தாலே தெரியும். பேட்ரி இண்டிகேட்டருக்கு கீழே இருக்கும். அதில் வந்து லெவல் 1ன்னு இருக்கும். நம்ம வந்து ரீஜன் லெவல்னு காமிக்கும். அதுலேயே ஆஃப் பண்ணணுன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லெவல் 2 அமுக்கணுன்னா லெவல் 2 அமுக்கலாம். லெவல் 3 வரைக்கும் இருக்குது. எது வேணுனாலும் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு மொத்தத்தில் இந்த 3 சுவிட்சு தான் தேவைப்படும். சென்டரில் இருக்க ஓகே பட்டன் அந்த கிளஸ்டரில் ஸ்டியரிங் வீலில் இருக்கிற அந்த கிளஸ்டர் தான். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த 3 பட்டன் தான். இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதான். அதுதான் போட முடியும். குரூஸ் கண்ட்ரோலர் ரொம்ப ஈஸி தான். குரூஸ் கண்ட்ரோலுக்கு மூவ் பண்ணிவிட்டு சென்டர் ஓகே பட்டன் கொடுத்துட்டு எந்த ஸ்பீடு வேணுமோ அந்த ஸ்பீடை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா வேலை முடிஞ்சிச்சு. அது பாட்டுக்கு ஈவன் டிஸ்பிளே நீங்கள் படிச்சிங்கனாலே முடிஞ்சு போச்சு. ஈஸியாக இருக்கும். ஆன் கிரிட்டு கண்டிப்பாக போட்டுக்குங்க. ஆன் கிரிட்டு போட்டால் தான் நமக்கு லாபம். ஆன் கிரிட்டு போட்டால் எவ்வளவு லாபம் அப்படிங்கிறதும் நான் இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன். இது வந்து அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது. ஒரு இபி வெஹிக்கிள் வாங்குகிறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஸ்மோக் டிடெக்டர். ஏன்னா லித்தியம் அயான் பேட்ரி நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். இந்த 2மே இம்பார்ட்டன்ட் திங்ஸு. ஏன்னா சேஃப்டி பர்பஸ். அதே மாதிரி வச்சிருக்கிறது மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கவங்களுக்கு கற்றும் கொடுக்கணும். இதை எப்படி ட்ரிகர் பண்ணுறது, எப்படி வந்துட்டு யூஸ் பண்ணுறதுன்னு. யூஸ் பண்ண தெரியாதவங்க நோ ப்ராப்ளம், வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிட வேண்டியதான். ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்தாச்சுன்னா முடிஞ்ச அளவு சேஃப்டியாக வச்சுக்குவோம். சேஃப்டி எப்போ வந்துட்டு அன்சேஃப் கண்டிஷன் வருதோ அப்போ வந்து என்ன ப்ரிகாஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி கொடுக்கணும். ஏன்னா எப்பவுமே நம்ம இருப்போம் அப்படின்னு கிடையாது. இடிதாங்கி ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இத்தனை கிலோவாட்டு சோலார் பேனல் போடும்போது இடிதாங்கி ரொம்ப முக்கியம். அது கரெக்டான இடத்துல இன்ஸ்டால் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இதுவரைக்கும் எனக்கு ஆன்கிரிட் சோலாரில் எனக்கு 2822 கிலோவாட் ஹவர் கிடச்சிருக்கு. இது இபியில் டிஸ்ட்ரிபியூட் ஆனது. இபியில் எப்பவுமே வந்துட்டு இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் போகும். ஏன்னா அவங்களோட செட்டப்பே அந்த மாதிரி தான், கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிற மாதிரி தான் செட் பண்ணியிருக்கும். எனிவே ஒரு 2700 யூனிட் ஆச்சும் மினிமம் வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகிருக்கும். எக்ஸ்போர்ட் மீட்டரை எடுத்து வச்சு நான் பார்க்குறதுக்கு தயாராக இல்லை இப்போதைக்கு, டைம் இல்லாத காரணத்தால். நெட் மீட்டரிங் வச்சதுக்கப்புறம் நான் இபிக்கு ஜனவரியிலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் ஒரு 11,500-800 வரைக்கும் தான் கொடுத்துருப்பேன். நீங்களே வந்துட்டு கால்குலேட் பண்ணிக்கோங்க. 16,500 கிலோமீட்டர் இது வரைக்கும் நான் ஓட்டியிருக்கேன் வண்டி. ஆவரேஜ் 16,000 கிலோமீட்டர் போடுங்க. அதுக்கும் போட்டுக்கிட்டு எவ்வளோன்னு நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். சோலார் போட்டால் இபி வெஹிக்கிள் லாபமா நஷ்டமான்னு. இன்னொரு விஷயம், டாட்டா நெக்ஸான் இவி காருக்குள்ளே அது இந்த இவி கார் எதுவாக இருந்தாலும், நெக்ஸானில் எதுவாக இருந்தாலும்
கொடுக்குற கனெக்ஷன் வந்துட்டு கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா சிம்பிளாக இன்றைக்கி ஒரு ஃபால்ட் ஃபைண்டிங் பார்த்துருக்கேன், அதை நீங்களே பாருங்கள். இந்த பாருங்கள், இது கேபிள் எல்லாம் வந்து கரெக்ட் சைஸ் தான், 4 ஸ்கொயர் mm கேபிள். பட் இங்கே வந்து இந்த நியூட்ரலில் பாருங்கள் என்ன ஆயிருக்குன்னு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலை எனக்கு, வித்தியாசம் ரெண்டையும் பாருங்கள். நியூட்ரல் வந்துட்டு எரிஞ்சிருக்கு, அதாவது சூடாகிருக்கு, அதிக சூடாகிருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டூபிட் எலக்ட்ரிஷியன் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க, புரியுதா? பண்ணது யாருன்னு தெரியும். ஸ்டூபிட்னு சொல்கிறேன்னா முட்டாள்தனமான ஒரு எலக்ட்ரிஷியன், நம்ம ஒரு எலக்ட்ரிஷியன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. சரி, அது போதும் இது போதும், இப்படி ஒட்டி வச்சா சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்கமிங் கேபிளை நான் கலட்டுறேன், பாருங்கள் எப்படி பண்ணி வச்சுருக்காரு பாருங்கள். இப்படி தான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது மட்டும் இல்லை, நியூட்ரல் எடுக்கிறேன் பாருங்கள். நியூட்ரலு நான் எடுக்கும்போது லூஸாக இருந்தது, நான் பாருங்கள் எந்த மாதிரி. ஏன்னா கேபிளை மடக்கிட்டு அப்படியே வந்துட்டு டெர்மினேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. இது ஒரு முட்டாள்தனத்துலேயும் முட்டாள்தனமான வேலை. நல்ல வேலை, லக்கி. நான் வந்துட்டு இதை மாற்றி, இந்த இஎல்சிபியை மாற்றிட்டு இன்னொரு இஎல்சிபி போடலான்னு பிளான் பண்ணேன். அதனால் நான் இதை கண்டுபிடிச்சேன். இல்லைன்னா நானும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன். எரிகிறது வரை கேபிள் எரிஞ்சு நாசம் ஆகுறது வரைக்கும் இருந்திருக்கும். முறையாக லெக் அடித்து இதை கொடுக்கணும். இது எப்படி பண்ணுறதுன்னு நான் காண்பிக்கிறேன் சாம்பிள். அதே மாதிரி கொடுத்தா நல்லது. இல்லைன்னா இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அனுபவிப்பீங்க. யார்? காருக்கு சொந்தக்காரங்க, வீட்டு ஒயரிங் யாவது வீட்டுக்கு பண்ணியிருக்கோ அவங்க. பாருங்கள், இந்த மாதிரி லெக் அடிச்சுட்டு நம்ம இழுத்து பார்க்கணும், லெக்கையும் இழுத்து பார்க்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு. ஓகே, ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நான் இப்போ ஆர்சிசிவியை வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் டைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். டைட் பண்ணிவிட்டு இழுத்து பார்க்கணும், சரிங்களா? இந்த மாதிரி இழுத்து பார்க்கும்போது நமக்கு ஏதாச்சும் லூஸ் கான்டாக்டோ ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் நமக்கு தெரியும். அது எதுவும் தெரியாமல் இந்த ஸ்டூபிட் எலக்ட்ரிஷியன்கள் சில பேர் பண்ணுறதால பல பிரச்சனைகள் நம்ம அனுபவிக்க வேண்டியது இருக்குது. இதையும் டைட் பண்ணிவிட்டு இழுத்து பார்ப்பேன். அதே மாதிரி எர்த்து வந்து இந்த மாதிரி தனியே வந்துட்டு எர்த்துக்கும் அதே தான் நம்ம தனி ஸ்லாட்டு வச்சு பண்ணுறோம், எர்த்துக்கு தனியே. ஓகே, இது ஒரு ஃபால்ட் ஐடென்டிஃபிகேஷன். இது முடிஞ்ச அளவு இந்த எலக்ட்ரிஷியன்கள் வந்துட்டு அலட்சியமாக விடாதீங்க. இதால் தான் பல வீடு எரிஞ்சு பல பேரோட உயிர் போகுது. அப்புறமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், நம்ம ஏதாச்சும் இந்த டிபிக்கு வந்துட்டு ஹோல் போட்டிருந்தோம், பேலன்ஸ் இருந்துன்னா அது வழியே பள்ளி ஏறோக்கு சான்ஸ் உண்டு. ஸோ அதையும் வந்துட்டு இந்த மாதிரி காம்பவுண்டு களி ஏதாச்சும் வச்சு இல்லை சிலிக்கான் வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டால் பள்ளியும் வராது, எதுவும் வராது. எந்த ஒரு ஷார்ட் சர்க்கியூட்டுக்கும் வேலை இருக்காது, கம்மியாக இருக்கும். அவ்வளவுதான். இதில் 2 பாடம் தெரிஞ்சாச்சு. ஒன்று லூஸ் கான்டாக்ட் வராது, லெக்கு போட்டு டெர்மினேஷன் பண்ணணும். 2வது ஹோல் இருந்துச்சுன்னா பள்ளி உள்ளே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, காம்பவுண்டு இல்லை சிலிக்கான் வச்சு அடைக்கணும்.